காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். எசேயா 55:6. இயேசுவில் அன்பிக்கினியர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் சமாதானம் இரக்கமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்னாலும் இருப்பதாக. நாம் இந்த மாதத்தின் 4வது செவ்வாய்க்கிழமையில் புனித அந்தோனியாரை நாடி வந்திருக்கின்றோம். அடுத்த வாரத்தில் நாம் புனித வாரத்தில் நாம் தொடங்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் மனமாற்றம் அடைய வேண்டும், ஆண்டவருக்கு உகந்த முறையில் நாம் வாழ வேண்டும் என்பது ஒரு கடைசி தருணமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டு இந்த திரு அவையிலும் நம்முடைய புனித வாரத்திலும் நாம் பயணிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகமும் நாம் நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற கடைசி தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நற்செய்தி வாசகத்தில் மிகவும் ஆழ்ந்த சிந்தனையோடு நாம் நற்செய்தி வாசகத்தை பார்த்தோம். நாம் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும், ஆண்டவரோடு பயணிக்க வேண்டும் என்று நற்செய்தி வாசகத்தில் மிக அழகாக தெள்ள தெளிவாக நாம் நற்கருணை ஆராதனையில் பார்த்தோம். அதே அடிப்படையில் தான் ஆண்டவருடைய சிலுவையுடைய பாடுகள் பயனாக முன்பாக தான் கொடுக்கப்பட்டதுதான் இன்றைய முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் சிந்தனையாக எடுத்துக்கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, தமிழில் ஒரு பழமொழி உள்ளது, வளர்த்த கடா மாரில் பாயும். அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னதான் பிள்ளைகளை ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் கடைசியில் அவருடைய புத்தியை தான் அவர்கள் காட்டுவாங்க. நம்முடைய பிள்ளைகளே நமக்கு எதிராக செயல்படக்கூடிய தருணங்கள் பல்வேறு பெற்றோர்கள் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சவாலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம், எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, வளர்த்த கடா மாரில் பாய் என்பது நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, அன்று இஸ்ரேல் மக்களும் கடவுளுடைய அந்த உன்னதமான கோட்பாட்டிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் மக்களை பாலைவனத்தில் அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இவ்வாறாக கானான் தேசத்துக்கு ஆண்டவர் வாக்களித்த அந்த நாட்டிற்கு அவர்களை கொண்டு செல்கின்றார். அப்பொழுது என்ன பேசுகிறாங்க? எங்களுக்கு உணவு இல்லை, தண்ணி இல்லை, இந்த மண்ணா எங்களுக்கு வெறுத்து போயிற்று, எங்களை சாகடிக்கவா இங்கே கொண்டு வந்த என்று அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுக்க வினைகின்றார். பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு அவர்களை கொண்டு செல்கின்றார். ஆனால் இந்த மக்கள், நாங்கள் அடிமையாலே வாழ்ந்திருப்போமே, எங்களுக்கு அங்கவே இறைச்சிகள் கொடுத்தார்கள், எங்களுக்கு போதுமான உணவுகளை கொடுத்தார்கள், நாங்கள் அடிமைகளாகவே செத்திருப்போம், ஆனால் நீங்கள் இந்த பாலைவனத்தில் கொல்லவா எங்களை அழைத்து வந்தீர் என்று ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கிறார். இதுதான் வளர்த்த கடா மாரில் பாய்கிறது. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு ஊட்டி ஊட்டி பார்த்து பார்த்து வளர்க்கின்றார், கொடுக்கிறார். ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். அன்பானவர்களே, இஸ்ரேல் மக்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இதை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடங்கள் வந்தால், கவலை வந்தால், கஷ்டம் வந்தால் முதல்ல என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, உங்களுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா என்று நாம் ஆண்டவரை குறை சொல்லக்கூடிய மக்களாக நாமும் இருக்கிறோம். அன்று இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாக ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவ வாழ்வு என்பது இப்படியாக நாம் வாழக்கூடாது. அதை தான் மிக அழகாக சொன்னேன். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை நாம் நாடி செல்ல வேண்டும், அவருடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு நபரோ ஒரு பொருளோ நம்மோடு இருக்கும் பொழுது அவருடைய அருமை தெரியாது, அந்த பொருளுடைய அருமை தெரியாது. ஆனால் அந்த நபர், அந்த பொருள் நம்மை விட்டு சென்ற பிறகுதான் அந்த பொருள் நமக்கு தெரியும். ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் அவர்களை இகழ்ந்து பேசியிருக்கலாம், அவருக்கு எதிராக நாம் பல்வேறு சூழ்ச்சிகள் செய்திருக்கலாம். ஆனால் இருந்த பிறகுதான் ஐயோ அம்மா அப்பா சொல்லிட்டு நாம் கதறக்கூடிய பிள்ளைகளாகவும் நாம் இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதுதான் நற்செய்தி வாசகத்தில்
மிக அழகாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் போகிறேன், உங்களால் அந்த இடத்திற்கு வர முடியாது, என்னை நீங்கள் காணவும் முடியாது என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரோடு பயணிக்கும் போது ஆண்டவர் இடத்திற்கு நாம் செல்ல முடியும். அதைதான் நாம் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அந்த நச்சு கலந்த பாம்பை அங்கு வர வைக்கின்றார். அவர்கள் விஷத்தை அங்கு உட்கொள்கின்றார்கள். ஆனால் மனமாறி ஆண்டவரிடம் திரும்பி வரும்பொழுது வெண்கல பாம்பை உற்று நோக்குறவரெல்லாம் வாழ்வு பெறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வெண்கல பாம்பு என்பது ஆண்டவருடைய சிலுவை மரத்திற்கு அது எடுத்துக்காட்டாக அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவரை உற்று நோக்குகின்றோமோ அவரெல்லாம் வாழ்வு பெறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உற்று நோக்குதல் என்பது நாம் எப்பொழுது ஒருவரை உற்று நோக்குவோம்? நமக்கு பிடித்தமான ஒரு பொருள் இருந்தால் நாம் அதை உற்று நோக்குவோம். அல்லது நமக்கு அதிசயமான ஒரு பொருள் தென்பட்டால் அதை நாம் உற்று நோக்குவோம். அல்லது நம்மை விட வியந்த ஒரு பொருள் இருந்தால் நாம் அதை உற்று நோக்குவோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை விட மேன்மைமிக்க ஒருவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை உற்று நோக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த மருத்துவமனையில் ஒரு சிம்பிள் இருக்கும், ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க. என்ன அடையாளம்? ஒரு சிலுவையில் ஒரு பாம்பு இருக்கும். அது எதனுடைய அடையாளம் என்றால் அந்த வெண்கல பாம்புடைய அடையாளமாக இருக்கிறது. அது யாரெல்லாம் உற்று நோக்குகிறார்களோ அவரெல்லாம் வாழ்வு பெறுவார்கள் என்று நாம் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் WHO, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இந்த சிம்பிள் வைத்திருப்பார்கள். எவ்வாறு ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நம்பிக்கையோடு செல்கின்றார்களோ அவர் சுகம் பெறுவார். நம்பிக்கையோடு அந்த அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளம் தான் நாமும் இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது நம்முடைய பாவத்திற்கான அடையாளமாக ஆண்டவர் சிலுவையின் அடையாளம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த வெண்கலம் என்பது சிலுவையை குறிக்கிறது. அந்த பாம்பு என்பது ஆண்டவர் தூய்மையான இதயத்தை குறிக்கிறது. அதுதான் ஆண்டவர் நமக்காக நம்முடைய உயிரை கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவரை உற்று நோக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இறுதியாக இருக்கிறவர் நானே என்று பழைய ஏற்பாட்டில் நம்ம எங்கே வாசிக்கிறோம்? கடவுள் யாரையிடம் வெளிப்படுத்துகிறாரு? மோசையிடம் கேட்கிறாரு, ஆண்டவரே, மக்கள் உங்களை கேட்கும் பொழுது நான் உங்களுடைய பெயரை என்ன சொல்லணும்? பொதுவாக இஸ்ரேல் மக்கள் அடையாளங்கள் வைத்துதான் அவர்கள் நம்புவார்கள். அதனால மக்கள் கேட்கும்பொழுது நான் என்ன சொல்லணும் கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறவர் நானே. இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே என்றால் முப்பொழுதும் நான் இருக்கிறேன். இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலத்திலும் நான் இருப்பேன், உங்களோடு பயணிப்பேன் என்று ஆண்டவர் பழைய ஏற்பாட்டை சொல்கின்றார். அது புதிய ஏற்பாட்டில் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு பயணிக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, காற்றுள்ள போதே நாம் தூற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த தவக்காலம், இறுதி காலத்தில் நாம் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனமாற்றம் அடைந்துவிட்டு என்பதற்கான அந்த உயிர்ப்பின் காலமாக நம்முடைய வாழ்க்கை செயல்பட வேண்டும். நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எவ்வாறு வாழப் போகிறோம் என்பதனுடைய அடையாளமாக தான் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த தருணத்திலும் முணுமுணுக்கக்கூடாது, ஆண்டவருக்கு எதிராக நாம் செயல்படக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் செயல்படும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெறுகின்றோம். இஸ்ரேல் மக்கள் ஒரு கட்டத்தில் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டார்கள். ஆனால் மனம் திரிந்து மீண்டும் ஆண்டவர் வரும்பொழுது அவர்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவருக்கு உந்த காரியங்கள் செய்ய தேவையான வரத்தை வேண்டி தெய்வீக திருப்பலியில் நாம்